அதாவது திமுக காரங்க தோழர்கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, எங்க மனசு குளிர்ற மாதிரி, நாங்க காம் டவுன் ஆகிற மாதிரி, எங்க கண்ணு முன்னாடியே ஆதவ அர்ஜுன் மேல ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்க நறுக்குன்னு ஒரு கொட்டு வைங்க, அதை வந்து பொது வெளியில பண்ணுங்க, அது அவருக்கு மூக்குடைப்பு ஏற்படுத்துங்க, அப்பதான் எங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சு சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையா வச்சிட்டு இருக்காங்க. நம்ம தோழர் என்ன பண்றாரு அப்படின்னா, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, ஆதவ அர்ஜுன் நல்லதுக்கு தான் பேசினாரு, ஆனா கூட்டணி நல்லா இருக்குது, எந்த விரிசலும் இல்ல, அருமையா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. அதுதான் இன்னும் பிபி ஏத்துது. இதை நாங்கள் கேட்டோமா, நாங்க கேட்டது வேற அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்ல அவங்க. ஆதவ அர்ஜுன் கட்சி நலன் சார்ந்து சிந்தித்தார். பொதுச் செயலாளர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற கூட்டணி நலனும் முக்கியம் சிந்தித்தார். திமுக கூடவே இருந்துகிட்டு இன்னொரு வருஷத்துக்கு இவங்க இருப்பாங்களா போயிருவாங்களா அப்படிங்கிற ஒரு மரண பீதியிலேயே அவங்களை வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா கேம் ஆடிட்டு இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். எங்க சிறுத்தையுடைய ஸ்ட்ராட்டஜி அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன அப்படின்னா, திமுக காரங்க டென்ஷன் ஆகி இவரை நம்ப முடியாதுப்பா, எப்ப வேணாலும் கூட்டணி விட்டு போனாலும் போயிடுவாரு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ற நேரத்துல, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுப்பாரு. அட நம்ம தோழர்ப்பா, கண்டிப்பா நம்மளை விட்டு போக மாட்டாரு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ற நேரத்துல, எப்ப வேணாலும் போனாலும் போயிருவேன், என்னெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலையும் கொடுப்பாரு. இது கடல்ல தானே. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஆதவ அர்ஜுன் அவர்களை வைத்து தோழர் திருமாவளவன் அவர்களை அடித்த அடியிலிருந்து திமுக இன்னுமே மீண்டு வரல அப்படிங்கறத நம்மளால நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது. பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்காங்க, தாறுமாறா ஹர்ட் ஆயிருக்காங்க. குறிப்பா அந்த ஒரு பாயிண்ட், நேத்து சினிமால இருந்து வந்தவங்க எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகும் போது எங்க தலைவருக்கு என்ன, நேத்து சினிமால இருந்து வந்தவங்க முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க, நேத்து வந்தவர் துணை முதலமைச்சர் ஆறுன்னு சொல்றாங்க, அப்ப ஏன் தலைவர் ஏன் இன்னும் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய மன காயத்தை திமுக உடன்பிறப்புகள் மற்றும் திமுக உயர்மட்ட எல்லாருடைய மனசுலயுமே ஏற்படுத்தி இருக்குது. காரணம் என்னன்னா, இப்பதான் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தலைவராக உருவாயிட்டாரு உதயநிதி அவர்கள், துணை முதலமைச்சரை அனௌன்ஸ் பண்ணா எல்லாரும் ஏத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்ல போயிட்டு இருக்கும்போது, இப்படி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களே அது முக்கியமான ஒரு பொறுப்பாளரே பேசிட்டாரு, அது மிகப்பெரிய அளவில் அதை வந்து வீக்கன் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னும் போது, திருமாவளவன் அவர்கள் அவரை கண்டிக்க வேண்டும், அல்லது அவர் மீது ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அல்லது அதை வந்து திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே ஆராசா அவர்கள் மூலமாக கோரிக்கையெல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. பதிவுகள்லாம் 1-2 இல்லைங்க, பல நூற்றுக்கணக்கான, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பதிவுகள் தோழர் திருமாவளவர்கள் மீது அதிருப்தியை நேரடியாக திமுக ஆதரவாளர்கள் வெளிப்படுத்தி கொண்டு, கிட்டத்தட்ட அது இணையத்துல சண்டையா மாறி இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, ஆதவ அர்ஜுன் அவர்களுடைய கருத்துக்கு எதிராகவே வன்னியரசு, ரவிக்குமார் போன்றவர்கள் எல்லாம் பேசுறதையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் தோழர் திருமாவளவன் அவர்கள் அப்படி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண மாதிரி ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்துட்டாரு. என்ன அப்படின்னா, அவருடைய இந்த செயல் தான் ஹெவியா இரிட்டேட் பண்ணுது திமுக காரங்களை. எத்தனைக்கும் அவங்க சின்னவர் மேல அவங்க கை வச்சது இன்னும் பெரிய அளவுல இரிட்டேட் பண்ணுது. கிட்டத்தட்ட வெறுக்கிற ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுடைய ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சிக்குள்ள ஒரு உள்ளரங்கத்துல ஒரு கூட்டம் நடத்துது. அந்த கூட்டத்துல அவரு பேச ஆரம்பிக்கிறாருங்க. அதுல மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிகளை அவர் வந்து அவருடைய சிறுத்தைகள் கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேச்சாக நான் அதை பார்க்கிறேன். இது எல்லாத்துக்கும் பிறகு அவர் பேசினதுங்க. ஆதவ அர்ஜுன் கட்சி நலன் சார்ந்து சிந்தித்தார். பொதுச் செயலாளர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற கூட்டணி நலனும் முக்கியம் சிந்தித்தார். அப்போ அவரு என்ன நடந்துச்சு அதுக்கு முன்னாடி அப்படின்னா, திமுக கூட்டணி வேணா தலைவரை என்ன ஓவரா பேசிட்டு இருக்காங்க, முறிச்சிட்டு வந்துடலாம்னு சொல்லி சிறுத்தைகள் ஒரு பக்கம் முறுக்கிட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக காரங்களும் வேணாம் என்ன ஓவரா பண்ணிட்டு வெளியே போறதா போங்க, சும்மா உள்ள இருந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் இரிட்டேட் பண்றாங்க. பாருங்க எந்த அளவுக்கு திமுக காரங்க ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா, முன்னாள் எம்பி செந்தில்குமார் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு பேட்டி கண்டிப்பா கட்சியோட அனுமதியோட தான் அவர் கொடுத்திருப்பாரு. அவருடைய பேட்டியில டைரக்ட் அட்டாக் ஆதவ அர்ஜுன் அவர்களை பற்றி, மதுகள் எல்லாம் ஒழிக்கணும், மது ஒழிப்பு மாநாடு நீங்க நடத்துறீங்களே, லாட்டரி ஒழிப்பு மாநாடு நீங்க நடத்துவீங்களா, நீங்க வந்து என்ன பிசினஸ் பண்றீங்க, லாட்டரி பிசினஸ் தானே பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு பயங்கரமான டைரக்ட் அட்டாக் போட்டு வச்சிருந்தாரு. அதுக்கு கீழே போயிட்டு மக்கள் கேக்குறாங்க, ஐயா அதே லாட்டரி மார்ட்டின் அவர்கள்கிட்ட ஒரு 500 கோடி எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வாங்கியிருந்தீங்களே, எப்படி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, அது அந்த லாட்டரி வித்த காசுல வந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புதிய தலைமுறையில மற்ற ஊடகங்கள்லாம் வந்து அந்த செய்தியை பகிர்ந்து, நீங்க வாங்கியிருக்கீங்களா அவங்க கிட்ட தான் நன்கொடையாக, அப்ப எப்படி அப்ப மட்டும் இனிச்சிச்சா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டு திமுகவை சங்கடத்துக்குள் உள்ளாக்குகிறார்கள். இன்னும் மறக்கலையா நீங்க அப்படிங்கிற மாதிரியும், ஐயோ அதை மறந்துட்டனே அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு விதமான மனநிலையில இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் தோழர் திருமாவளவன் அவர்கள் இந்த ஹீட்டான இந்த சிச்சுவேஷன்ல தன்னுடைய சிறுத்தைகளுக்கு பாடம் எடுக்கிறார். அப்போ திமுக கூட்டணியிலிருந்து முறிச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற கோவத்துல எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அதுதான் பேசுறது கரெக்ட் அப்படின்னு சொல்லி தான் ஆல்ரெடி செட் ஆயிட்டாங்கல்ல. அப்ப தோழர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்றாரு. அதாவது நமக்குன்னு ஒரு ரூட் கிடைக்கிற வரைக்கும்
அல்லது நமக்கு சரியா லெஃப்ட்ல போறதா ரைட்ல போறதா அப்படின்றதுக்கான தெளிவான ஒரு ரூட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம இருக்கிற ரூட்டை இழந்துடக்கூடாது. நாம் ஒரு சேஃபர் சோனில் நிற்காமல் எந்த யுத்தத்தையும் நடத்தக்கூடாது. நீ வண்டி ஓட்டிட்டு போற எதிரி வரான், நீ வித்ரா பண்றதுக்கு உனக்கு பின்னால வழி இருக்கணும். லெப்ட்லயோ ரைட்லயோ நீ பேக் ரிவர்ஸ் எடுக்கணும். வண்டியை ரிவர்ஸ் எடுக்க முடியாம போய் முட்டுச்சந்தில நிக்க கூடாது. அதாவது அவர் ஒரு டீட்டெயிலா கதைலாம் சொல்லி உதாரணம்லாம் சொல்லி சிறுத்தைகளை அரசியல் படுத்தினாரு. ஏப்பா சிறுத்தைகள்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனா ஒரு எலிக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லையங்கிற மாதிரி ஒரு கதை வரை எலி வச்சு ஒரு கதை சொன்னாருங்க. அதாவது நம்ம ஒரு சேஃபர் ஜோன்ல இருந்தே விளையாடணும். இப்போதைக்கு உடனே திமுக கூட்டணி வேணாலும் படக்கன்னுலாம் உடச்சிக்க கூடாது. அவங்க கம்முன்னு இருங்க, சிறுத்தை குட்டிங்களுக்கு சேட்டை அதிகமாயிருச்சு. அது கரெக்டான ரூட் கிடைக்கும் போது நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து நகர்த்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அப்பயும் கூட சில சிறுத்தைகளுக்கு புரியல. திருப்பியும் போய் திமுக காரங்க கூட சண்டை போட்டுக்கிறாங்க. நான் சொல்றேன், சிறுத்தை குட்டிகள் நான் சொல்றது லிசன் பண்ணுங்க. எங்க தோழர் சொன்னதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். அதாவது 2025 இறுதி வரைக்கும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு பொத்துனாப்புல இப்படி ஒரு பேரட்டு, பொத்துனாப்புல அப்படி ஒரு பேரட்டு, திருப்பியும் இப்படி ஒரு பேரட்டு, அப்படி பெரட்டிக்கிட்டே இருப்பாரு நம்ம பேராசன். இதை நீங்க அவமானம் என்றோ அல்லது அடங்கி போகிறார் என்றோ அப்படிலாம் நீங்க எடுத்துக்கூடாது. ஸ்ட்ராட்டஜி என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது உங்களுக்கு சுருக்கமா புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்களேன். ஒரு பேட்டி இப்ப இது வரைக்கும் நடந்த இந்த ஒரு வாரத்தை வச்சு உங்களுக்கு சொன்னா புரிஞ்சிடும். ஆதவ அர்ஜுன் போயிட்டு என்ன சொல்லுவாருன்னா, நாங்க எங்களுடைய ஆதரவு இல்லாம வடமாநிலத்தில் திமுக ஜெயிக்கவே முடியாதுங்க, 50 தொகுதியில் நாங்க தாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக அவ்வளவு எதிர்ப்பு ஓட்டுகள் இருந்தும் அவங்க இன்னும் உறுதியா இருக்கிறாங்க. அவங்க ஒன்னும் வீக்கன்லாம் ஆயிரல, ஸ்ட்ராங்கா இருக்குது அதிமுக பாருங்க. ஒரு பொது தொகுதியில ஒரு தலித்தை நிக்க வச்சு ஜெயிக்க வச்ச கட்சி, ஏன் அது திமுகவில் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி பேசி பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுருவாரு. அவங்க பயங்கரமா ட்ரிகர் ஆவாங்க. உடனே எங்க தோழர் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த உரசலும் இல்லை, அருமையாக போய் கொண்டிருக்கிறது, எங்கள் கூட்டணியை முறிப்பதற்கு யாரோ சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாரு. மறுபடியும் அடுத்த நாள் சங்கத்தமிழன் வருவாரு. ஏங்க மானங்கட்ட கூட்டணியில தாங்க இருக்கிறோம், 163 கோடி கம்பத்தை இந்த 3 வருஷத்துல எங்களால நட முடியாம எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சங்கடங்கள் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்புவாரு. இதாங்க சனாதனம் அப்படிங்கிற அளவுக்கு புலம்புவாங்க. மறுபடியும் அடுத்த நாள் எங்க தோழர் வருவாரு. இது ஒரு கொள்கை கூட்டணி, கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லை, அருமையான கூட்டணி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பேச்சு பேசுவாரு. அப்படியே ட்ரிகர் ஆவாங்க உடன்பிறப்புகள். மறுபடியும் அடுத்த நாள் இந்த பக்கம் மறுபடியும் ஆதவ அர்ஜுனுக்கு எழுப்பி விட்டுருவாரு. நேற்று சினிமாவில் வந்தவங்க எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, ஏன் எங்க தலைவர் ஆகக்கூடாதா, ஆட்சியில் நாங்க பங்கு கேட்க கூடாதா அப்படின்ற மாதிரி பேசுவாரு. மறுபடியும் நைசா எங்க தோழர் பிரஸ் மீட்ல கூட்டணி உறுதியாக இருக்கிறது, சங்கர் சிமெண்ட்டுகளால் கட்டப்பட்ட மேம்பாலம் போல இந்த கூட்டணி, அது உடைந்தாலும் உடையும், இந்த கூட்டணி உடையாதுங்கிற மாதிரி மறுபடியும் பேசுவாரு. எங்க உடன்பிறப்புகள்லாம் அப்படியே ட்ரிகர் ஆகி ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க, பல்ல கடிப்பாங்க, கையை முறுக்குவாங்க. ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் அடுத்த நாள் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணி விட்டாருன்னா, மகளிர் உரிமை தொகை அருமையான திட்டம் தான். ஆனா என்ன பண்றது, காசு பூரா டாஸ்மாகே போயிட்டு இருக்குது. அதனால அந்த பெண்கள் எந்த வகையில அதில் பயன்படல, எல்லாம் அவங்களுடைய கணவன்மார்களே வாங்கிட்டு போயிட்டு குடிச்சு காலி பண்ணிடுறாங்க. கூட்டணி சூப்பரா இருக்குதுங்க அப்படின்றவாங்க திருப்பியும். அப்புறம் மறுபடியும் விஜய் 2வது இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குது. இவங்க எதிர்கட்சிகள் எல்லாரும் பலவீனமா இருக்கணும்னு சொல்லி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்களே கூட இருந்துகிட்டே நாங்க உங்க கூட தான் இருப்போம், ஆனா வெளியே பேசும்போது திமுகவோட அதிமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தாங்க இருக்குது, அவங்க மட்டும் கொஞ்சம் லைட்டா ரெடி பண்ணி கூட்டணி போட்டு வந்தாங்கன்னா அப்படியே அமோகமா இருக்கும் அப்படிங்க வேண்டியது. விஜய் அவர் சரியான அணி அமைச்சாருன்னா அவர் 2வது இடத்துக்கு வந்துருவாருல்ல அப்படிங்க வேண்டியது. மறுபடியும் கூட்டணியில் எந்த சங்கடமும் இல்லை அப்படின்னு சொல்லி நிப்பாரு. இப்படிதாங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு எங்க தோழர் பயங்கரமா இரிட்டேட் பண்ண போறாரு. அவரு ஒரு மாதிரியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொத்துனாப்புல இப்படி ஒரு பெரட்டு, மறுபடியும் அடுத்த நாள் அப்படி ஒரு பெரட்டு, மறுபடியும் இப்படி ஒரு பெரட்டுன்னு சொல்லி பெரட்டிக்கிட்டே இருப்பாரு. உண்மையிலே சொல்றேன், கூட இருந்து பயங்கரமா சந்தோஷப்படுத்துற மாதிரி பேசினா பரவாயில்ல, அல்லது வெளியே போயிட்டு கடுமையா விமர்சிச்சா பரவாயில்ல. இது ரெண்டுமே இல்லாம மிகப்பெரிய ஒரு குடைச்சல பாருப்பா, அவங்க கூடயே இருக்கிறாங்க, அவங்க கூட்டணியிலே இருக்கிறாங்க, ஆனா இவங்க பாரு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வேதனையில இருக்கிறாங்க, எவ்வளவு இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு அவங்களே புலம்புறாங்கன்னா, அப்ப தமிழ்நாடு இந்த அரசு எவ்வளவு மோசமான அரசா இருக்கும், இந்த திமுக கவர்மெண்ட் எவ்வளவு மோசமான கவர்மெண்டா இருக்கும், அடாடா அடாடா அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுற மாதிரியான ஒரு வேலையை விசிக அப்படியே பண்ணிட்டே இருப்பாங்க. இடைவெளி கேப் விட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படியே நகர்த்திட்டு போயிட்டு 25 அந்த திருப்பி இந்த அக்டோபர் நவம்பர் அந்த காலகட்டம் வரும்போதெல்லாம் வேற லெவல் எலெக்ஷன் ஃபீவர் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப பாப்பாரு எங்க தோழரு விஜய் என்ன அளவுக்கு இருக்கு, இவரு கூட போனா ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, சரிப்பட்டு வருமா வராதா, துணை முதலமைச்சர் பதவி இதுவே ஏதாச்சும் கொடுக்குறாங்களா இல்லையா, இந்த பக்கம் அதிமுக அவங்க எப்படி அணி அமைக்கிறாங்க, இந்த பக்கம் ஓரளவுக்கு வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான சவுத்துல எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்களா,
சென்னையெல்லாம் கூட ஓரளவுக்கு நம்மளே கவர் பண்ணி கொடுத்துடலாம், வட மாவட்டங்கள்லையும் சரி. ஆனால் வந்து எப்படி ஆட்சி பிடிச்சிருவாங்களா, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லி அதிமுகவும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் திமுகவையும் பார்ப்பாரு. இன்னும் ஒரு வருஷத்துல இவங்க எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுறாங்க, சுத்தமா அன்பாப்புலர் ஆயிட்டு முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு தேர்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேர்தலா வந்து அது அமைய போகுதா, அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருடைய பேர வலிமையை சும்மா எக்கச்சக்கமா ஏத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் எங்க தோழர் இருப்பாருன்னு நான் கணிக்கிறேன். அதாவது குறைஞ்சது 15 சீட் இல்லாம நம்ம அதை அடுத்த தேர்தலில் போட்டி போடக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு சிறுத்தைகளுக்கு இருக்குது, தோழருக்கு அந்த ஆசை இருக்குது. ஆனா இதெல்லாம் பலிக்குமா அப்படின்னா எங்க தோழர் வந்து பலிக்கணும் அப்படிங்கிற ஆசையில தான் இந்த மாதிரியான நகர்வுகளை மேற்கொண்டு இருக்கிறாரு. அதாவது திமுக கூடவே இருந்துகிட்டு இன்னும் ஒரு வருஷத்துக்கு இவங்க இருப்பாங்களா போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு மரண பீதியிலேயே அவங்கள வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா கேம் ஆடிட்டு இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நாம என்ன சொல்றோம், ஆடுங்க தோழர், இது நம்ம காலம், இது திரும்ப காலம், நீங்க பாட்டுக்கு ஆடுங்க, கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கிறீங்க, பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய புரிதலுங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.